வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி திருவருட் பயனில் நம்ம 75வது குறளில் என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். அதாவது முத்தியில் உயிரும் சிவமும் நிற்கும் முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியில் நம்ம இந்த இரண்டும் எப்படி இணைஞ்சிருக்கும் முத்தி நிலையில் அப்படிங்கி தான் நம்ம பார்த்தோம். இன்னும் அதை கொஞ்சம் விரிவாக அவங்க சொல்ல போகிறாங்க. அதாவது உயிர் சிவத்தோடு சேரும்போது அது ஒரு பொருளையே ஆகிவிடாமலும் இரு பொருளாய் நின்னாமலும் அது ஏந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதாவது அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசை எழாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல் அப்படின்னு அந்த குறள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உயிரும் கடவுளும் பொருளால் ஒன்றே எனில் முக்தியில் ஒன்றுதல் என்பது நிகழாது. அப்போ உயிரும் கடவுளும் பொருளால் ஒன்று அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டும் ஒன்று தானே. அப்போ முக்தியில் ஒன்றுதல் அப்படிங்கிறது அங்கே நிகழாது. அப்போ ஒன்றுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒன்றுதல் ஆவது இரு பொருட்களின் செயல்கள். ரெண்டு பொருள் ஒன்றா சேரும்போது தான் அதை ஒன்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே உயிரும் கடவுளும் பொருளால் ஒன்று தான், சரிங்களா? இரண்டு பொருள் கிடையாது. அப்போது இரு பொருளுடைய செயலாக இருந்தால் தான் அது ஒன்றுதல்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ உயிரும் கடவுளும் பொருளால் ஒன்றே எனில் முக்தியில் ஒன்றுதல் என்பது அங்கே நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒன்றுதல்னால் என்ன? ரெண்டு பொருள் அங்கே இருக்கணும். அந்த ரெண்டு பொருளும் சேரும்போது தான் அந்த இடத்துல அந்த சேரக்கூடிய அந்த செயல் தான் ஒன்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள் ஒன்றே உள்ளது அப்படின்னா ஒன்றுதல் அப்படிங்கிறது அங்கே எப்படி நிகழும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்தியில் உயிரும் கடவுளும் இரண்டாய் நிற்கும் என்றலும் பொருந்தாது. அதை ஒன்றுதலும் இங்கே பொருந்தாது. ஏன்னா ரெண்டும் ஒரே பொருள்னு சொல்கிறாங்க. அதனால் ரெண்டு பொருள் இருந்தால் மட்டும்தான் அங்கே சேரும்போது ஒன்றுதல்ங்கிற அந்த வார்த்தையே இங்கே வரும். அப்போ இங்கே முத்தியில் உயிரும் கடவுளும் பொருளால் ஒன்றுங்கிறனால ஒன்றுதல் அப்படிங்கிறதும் அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த முத்தியில் உயிரும் கடவுளும் இரண்டாய் நிற்கும் அப்படின்னாலும் அதுவும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒன்று, அதாவது ஒரே பொருள்னு சொன்னதுனால அங்கே ஒன்றுதல் அப்படிங்கிறது அங்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தியில் உயிரும் கடவுளும் ரெண்டாய் நிற்கும் அப்படின்னா அதுவும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவை இரண்டாய் பிரிந்து நிற்பின் அங்கே ஒன்றுதல் இன்னும் இந்த பேச்சு எழுவதற்கு அங்கே வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இரண்டாக பிரிஞ்சு நிற்கினா அது ஒன்று சேர்ந்தால் தானே அதை நம்ம ஒன்றுதல்னு சொல்ல முடியும். அதுவும் அங்கே இல்லை, ரெண்டு தனித்தனியாக நிற்கும் அல்லது இரண்டாக பிரிஞ்சு நிற்கும் அப்படிங்கும்போதும் அங்கே இந்த ஒன்றுதல் அப்படிங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்றுதல் அப்படிங்கிறது இரு பொருட்களும் கூடுதல், அந்த சேர்றது, அந்த செய்யக்கூடிய அந்த இரு பொருட்களுடைய சேரும் செயல் தான் அந்த ஒன்றுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கடவுளும் உயிரும் பொருளால் ஒன்றுன்னு சொல்லும்போது அங்கே ரெண்டு பொருள் அங்கே இல்லை, ஒன்று கூடுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வராதுங்கிறாங்க. இன்னொன்று, முக்தியில் உயிரும் கடவுளும் ரெண்டாய் நிற்கிற நிலை அப்படிங்கிறது இங்கே பொருந்தாது. அப்போ ரெண்டாக பிரிஞ்சு நிற்கும். அப்படி பிரிஞ்சு நிற்கும் போது அதை ஒன்றுதல்னு சொல்ல முடியாது. ரெண்டும் சேர்ற செயலுக்கு பேர் தான் நம்ம ஒன்றுதல். அப்போ அந்த ஒன்றுதல்ங்கிற அந்த பேச்சுக்கு இங்கே வழி இல்லை அப்படின்னு ரெண்டு விஷயமா அதை சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் இருக்கும் முக்தியில் அந்த உயிர் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்தியில் உயிர் இறைப்பொருளோடு ஒன்றாய் போய் விடாமலும் உயிரும் இறைவனும் தமிழ் இயையாத வேறுபட்ட இரண்டு பொருட்களாய் நில்லாமலும் உயிர் இறைவனோடு கலப்பினால் ஒன்றாய் நின்று பேரின்பத்தை நுகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முக்தியில் உயிர் இறைப்பொருளோடு ஒன்றாய் போய் விடாமலும் உயிர் இறைவனும் தம்முள் ஏயாத, அதாவது கலக்காத வேறுபட்ட ரெண்டு பொருளாக நிற்காமலும், அப்போ எப்படி இருக்குது? இந்த உயிர் இறைவனோடு கலப்பினால் ஒன்றாய் நின்று அது பேரின்பத்தை நுகரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் அதை பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க மாஸ்டர்ஸ். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆசிரியர் முதல்ல இங்கே இந்த ஒருமை கொள்கையை பற்றி இங்கே மறுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒருமை கொள்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஏகான்மவாதம் அப்படிங்கிற அந்த ஒருமை கொள்கையை அவர் எடுத்து இங்கே ஆசிரியர் நமக்கு அதை மறுத்து சொல்கிறாங்க. மேலே அந்த ஏகான்மவாதம் அப்படிங்கிற அந்த ஒருமை கொள்கை என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த சைவ சித்தாந்த நம்முடைய ஆசிரியர்கள் அதை எப்படி மறுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஏகான்மவாதம் அப்படிங்கிற அந்த ஒருமை கொள்கை என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கொள்கைப்படி உள்ள பொருள் ஒன்றே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏகான்மவாதத்தில் சொல்கிறாங்க, உள்ள பொருள் ஒன்றே, அதுவே பிரம்மமாகிய பரம்பொருள், அதனின் வேறாய் உயிர் என்பது ஒன்று இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இருக்கிற பொருள்னு எல்லாம் ஒரு பொருள் தான் இருக்குது. அதுதான் பிரம்மமாகி இந்த பரம்பொருள். அதுக்கு வேற உயிர் அப்படிங்கிறது எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பிரம்மமே எண்ணிறந்த உயிர்களாய் தோற்றம் அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆகாயமும் வெளியில் உள்ள ஆகாயமும் ஒன்று தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. இந்த குடம் உடையும் போது உள்ளே இருக்கும் இந்த குட ஆகாயம், அந்த ஆகாயம் வந்து வெளியில் உள்ள பெரிய ஆகாயத்தோடு அது வந்து சேர்ந்து விடுது. அதுபோல் இந்த பிரம்மமும் உடம்பில் தொடக்குண்டு இருக்கும் அந்த ஜீவனும் உண்மையில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே பிரம்மங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது, உயிர்னு தனியாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிரம்மமே வந்து எண்ணற்ற அந்த அதாவது அதனின் வேறாய் உயிர் அப்படின்னு தனியாக கிடையாதுங்கிறாங்க. இந்த பிரம்மம் தான் இந்த உயிராய் பல வகையாக வந்து எண்ணற்ற அல்லது எண்ணிறந்த உயிர்களாய் அது வந்து தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் கொடுக்காங்க. குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயமும் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாயம் ஒன்று தான். இப்போ குடம் உடஞ்சி போச்சு அப்படின்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த குடத்தில் இருந்த ஆகாயமும் வெளியில் உள்ள ஆகாயத்தோடு அது வந்து சேர்ந்து விடும். அதுபோல தான் பிரம்மமும் உடம்பில் அந்த நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனும் உண்மையில் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? ஏகான்மவாதம் என்னும் அந்த ஒருமை கொள்கை இந்த சங்கரர் வந்து சொல்கிறார் அப்படி. சரிங்களா? அப்போ அந்த முக்தி நிலையில் ஜீவன் உடம்பின் தொடர்பு நீங்கி தன் உண்மை நிலையாகிய பிரம்மமே ஆகிவிடும் அப்படிங்கிறதான் அவங்க கொள்கை. ஏன்னா இந்த எண்ணற்ற உயிர்களாய் இந்த பிரம்மம் தான் அது வந்து எண்ணற்ற உயிர்களாய் வந்து வந்திருக்கு, தோற்றமளிக்குது. பிரம்மங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ முக்தி காலத்தில் என்ன செய்யுமா, இந்த ஜீவனானது இந்த உடம்பிலிருந்து தொடர்பு நீங்கி தன்னுடைய உண்மை நிலையாகி இந்த பிரம்மமாகவே அது ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒருமை கொள்கையை இவங்க சொல்கிறாங்க, ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க. அப்போ ஒருமை கொள்கையை வந்து ஒன்றானும் ஒன்றாது என்ற தொடரால் இங்கு ஆசிரியர் மறுத்து சொல்கிறாங்க. அந்த பாட்டில் வருது இல்லையா, ஒன்றானும் ஒன்றாது அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அது சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிரும் இறைவனும் குட ஆகாயமும் பெரிய ஆகாயமும் போல பொருளால் ஒன்றாய் இருப்பின், அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, அந்த உயிரும் இறைவனும் எப்படி குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயமும் வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆகாயம் போல பொருளால் அது ஒன்றாய் இருக்கிறதுனால அவை பின்னர் ஒன்றும் என்றல் கூடாது. முதலே பார்த்தோம், ரெண்டு ஒரே பொருள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, உயிரும் அந்த இறைவனும் இல்லையா, அந்த ரெண்டும் வந்து ஒரு பொருள் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுதல்னு இருக்காது. ஒரு பொருள் எப்படி ஒன்ற முடியும், சேர முடியும்? ரெண்டு பொருளாக தனித்தனியாக இருந்து அது சேரக்கூடிய செயலுக்கு தான் நம்ம வந்து ஒன்றுதல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயமும் வெளியே நம்ம பார்க்கக்கூடிய ஆகாயமும் ஒன்று தான் சொல்லும்போது அதை எப்படி நம்ம வந்து ஒன்றுதல்னு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆசிரியர் மறுத்து சொல்கிறாங்க. அதாவது உயிரும் இறைவனும் குட ஆகாயமும் பெரிய ஆகாயமும் போல பொருளால் ஒன்றாய் இருப்பின் அவை பின்னர் ஒன்றும் என்றல் கூடாது. ஒன்றுதல் என்பது இரு பொருட்களுடைய செயலாகும். ஒரு பொருளுக்கு பிறிதொரு பொருள் இருந்தாலன்றி ஒன்றுதல் என்பது நிகழாது. அப்போ முக்தியில் ஒன்றுதல் நிகழ்வதனால், முக்தியில் ஒன்றுதல் நிகழுது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பொருள் வந்து ஒன்று கிடையாது, இரண்டே என்பது நமக்கு விளங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பொருள் வந்து ஒன்று கிடையாது, ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இவங்க என்ன சொன்னாங்க, பரம்பொருள் அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. அந்த பரம்பொருள் தான் எண்ணிறந்த அந்த உயிர்களாக தோற்றமளிக்குது. முக்தி காலத்தில் இந்த ஜீவன் உடம்புல இருந்து நீங்கி தன்னுடைய உண்மை நிலையாகி பிரம்மத்தை போய் அடைஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் இந்த குட ஆகாயத்தையும் வெளியில் உள்ள ஆகாயமும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு பொருள் தான் உயிரும், அதாவது ஜீவனும் சிவனும் ஒரே பொருள் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றுதலே கிடையாது, அங்கே வந்து நடக்காது இல்லையா. அதை வச்சு இவங்க வந்து மறுத்து சொல்கிறாங்க, ரெண்டும் ஒன்று கிடையாதுன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. நம்முடைய சைவ சித்தாந்தம் இரண்டும் ஒன்று கிடையாதுன்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. சரிங்களா? அப்போ ஒரு பொருளுக்கு பிறிதொரு பொருள் இருந்தாலன்றி ஒன்றுதல் என்பது நிகழாது. முக்தியில் ஒன்றுதல்ங்கிறது ஒன்று நடக்கு. சரிங்களா? இப்போ ஒரு பொருளுக்கு பிறிதொரு பொருள் இல்லாமல் இருந்தாலன்றி இந்த ஒன்றுதல் நடக்காது. அப்போ முக்தியில் ஒன்றுதல்ங்கிறது நிகழ்கிறதுனால இந்த ரெண்டு பொருளும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. அவங்க ஒன்றுன்னு சொல்கிறாங்க. யார்? ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்று. இப்போ அந்த பரம்பொருள் தான் இந்த எண்ணற்ற உயிர்களாக அது வந்து நமக்கு உயிர்களாக தோற்றம் அளிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. கூடத்தில் உள்ள ஆகாயமும் வெளியே உள்ள ஆகாயமும் ஒன்று தான்
அதே மாதிரி சிவனும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று கிடையாதுன்னு சைவ சித்தாந்தவாதிகள் மறுக்கிறாங்க, ஆசிரியர்கள் மறுக்கிறாங்க. ஏன்னா அந்த முக்தி நிலையில் கூடுதல்ங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது, ஒன்றுதல்ங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போ ஒன்றுதல் அப்படின்னா ரெண்டு பொருளாக இருந்து அது சேரும்போது தான் அந்த ஒன்றுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இருக்குது இல்லையா? அதனால் ரெண்டும் ஒரு பொருள் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இனி மற்றொரு கொள்கை என்ன அப்படின்னா இருமை கொள்கையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இருமை கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இப்போ ஒருமை கொள்கையை பார்த்துட்டோம், அடுத்து இருமை கொள்கை. இனி மற்றொரு கொள்கை உள்ளது, மற்றொருடைய கொள்கை. அதாவது முன்னைய கொள்கை போல் அல்லாமல் உயிரும் கடவுளும் என இரண்டு பொருட்களை ஒப்புக்கொள்ளுதது. ஓகே, இவங்க இருமை கொள்கை மத்துவர்கள் அவங்களாம் வந்து ஓகே கரெக்டு தான், பிரம்மம் அப்படிங்கிறது தனி, இப்போ அந்த பரம்பொருளுங்கிறது தனி, உயிருங்கிறது தனி தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அதாவது என்ன, உயிரும் கடவுளும் என இரண்டு பொருட்களை ஒப்புக்கொள்ளும் ஆயின் அவற்றின் இயல்பை பற்றி கூறும்போது அவை இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மை போட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. சரிங்களா? அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, அவற்றுடைய இயல்பை பற்றி கூறும்போது இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருட்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? இருமை கொள்கை உடையவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இக்கொள்கைக்கு பேர் துவைதம் அல்லது பேதவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. துவைதம் அப்படின்னா ரெண்டு, துவைதம். அப்போ இந்த ரெண்டு பொருளுக்குமே இந்த அதாவது இருளும் ஒளியும் போல சிவனும் சிவனும் சீவனும் என்ன சொல்கிறாங்க, அந்த இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருட்கள்னு சொல்லி இருமை கொள்கைக்காரங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு பேர் துவைதம் அல்லது பேதவாதம். தமிழில் இருமை கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இக்கொள்கையை வந்து எப்படி ஆசிரியர் மறுக்காங்க அப்படின்னா, இரண்டானும் ஓசை எழாது அப்படிங்கிற தொடரால் மறுக்கிறாங்க ஆசிரியர். என்ன, எப்படி மறுக்கிறாங்க? வேறுபட்ட தன்மையுடைய இரு பொருட்கள் எக்காலத்திலும் ஒன்றுதல் இயலாது. இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, ரெண்டு பொருட்கள் வந்து வேறு வேறு இருந்தால் ரெண்டும் கூடும்போது அது ஒன்றுதல்னு நம்ம சொன்னோம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன, வேறுபட்ட தன்மையுடையதாக இருக்கக்கூடாது, ஒரே தன்மையுடையதாக இருந்து ரெண்டு சேர்ந்தா தான் அதுக்கு பேர் ஒன்றுதல் அப்படின்னு நம்ம ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, ஒளியும் இருளும் போல, ஒளி வேற தன்மை, இருள் வேற தன்மை. அப்போ ஒளியும் இருளும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருட்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால இருவேறு தன்மை பொருட்கள் கூடும்போது அதை ஒன்றுதல் நம்ம சொல்ல முடியாது. அதுதான் இங்கே ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. வேறுபட்ட தன்மையுடைய இரு பொருட்கள் எக்காலத்திலும் ஒன்றுதல் இயலாது. ஆதலால் உயிரும் கடவுளும் இருளும் ஒளியும் போல் வேறானவை என்றால் ஒன்றின என்ற சொல் எழுவதற்கே வழி இல்லாமல் போகிறது. இவ்வாறு இருமை கொள்கை பொருந்தாமையை ஆசிரியர் எடுத்துரைக்கிறார். சரிங்களா? அப்போ இங்கே இடத்துல ஒரே பொருளாக இருந்தாலும் ஒன்றுதல்ங்கிறது அங்கே சாத்தியப்படாது, அங்கே வந்து அதுக்கு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி இரு பொருட்கள் ஒன்று சேர்ந்தால் ஒன்றுதல் நடக்கும், உண்மைதான். ஆனால் ரெண்டு பொருட்களும் ஒரே தன்மையுடையதாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சிவனும் சீவனும் இருளும் ஒளியும் போல் இரு தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இருவேறு தன்மைப்பட்ட பொருட்கள் ஒன்று கூடும்போது அது வந்து ஒன்றுதல் கிடையாது அப்படின்னு நமக்கு ஆசிரியர் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேர், இந்த கொள்கைக்கு பேர் துவைதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ சைவ சித்தாந்தம் வந்து அடுத்து வேறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவனும் ஜீவனும் ஒரு பொருள் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுதல் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் அர்த்தமும் இல்லை. ரெண்டு ஒரே பொருளாக இருந்தபோது அது எப்படி கூடும் இல்லையா? ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க, ரெண்டு பொருளாக இருக்கணும், அதே சமயத்தில் அந்த ரெண்டு பொருளுமே ஒரே தன்மையுடையதாக இருக்கணும். அப்போதான் அது வந்து கூடும்போது அந்த செயலுக்கு பேர் ஒன்றுதல் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ இங்கே இரு கொள்கையுமே இப்படி தான் வந்து மறுத்துன்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஏகான்மவாதத்தில் அவங்க ஒருமை கொள்கையை எப்படி சொன்னாங்க, பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, அந்த இதில் இருந்து தான் இந்த உயிர்கள் வந்து எண்ணிறந்த உயிர்களாக அது தோற்றம் அளிக்குது, குடத்தில் உள்ள ஆகாயமும் வெளியுள்ள ஆகாயம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு பொருள்னே அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? பிரம்மமும் சிவனும் சீவனும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒரு பொருள் அல்லது ஒன்றுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒன்றுதல்ங்கிற அவசியமே இல்லை, அங்கே நடக்கவே செய்யாது. ஆனால் முக்தியில் ஒன்றுதல்ங்கிற விஷயம் அங்கே நடக்குது. ஆனால் அப்போ ஒரு பொருள்னு சொன்னால் அங்கே வாய்ப்பே இல்லை, அந்த பேச்சுக்கே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இருமை கொள்கை. இந்த இருமை கொள்கையில் இவங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே சிவன்னு தனியாக இருக்குது, சீவன்னு ஒன்று தனியாக இருக்குது, உயிர் தனி பரம்பொருள் தனி தான், அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ரெண்டும் வேறுபட்ட தன்மையுடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வேறுபட்ட தன்மை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இருளும் ஒளியும் போலன்னு காட்டுறாங்க. அப்போ இருவேறு தன்மைப்பட்ட இரு பொருட்கள் ஒன்றும் போது அது ஒன்றுதல் நம்ம சொல்ல முடியாது, அப்படி ஒன்றாது. அது அந்த ஒன்றுதல்ங்கிற வார்த்தைக்கே அங்கே வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு இவங்க நமக்கு
சொல்கிறாங்க. சரி, இப்போ சைவ சித்தாந்த நிலையை பற்றி நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது இங்கே முதல் அடியில் இருசாரார் கொள்கையையும் மறுத்துரைத்த ஆசிரியர் அடுத்த அடியில் சைவ சித்தாந்த கொள்கை இது என இங்கே தெரிவித்து நமக்கு காட்டுறாங்க. சரிங்களா? அதாவது முக்தியில் உயிர் சிவம் என இரு பொருள் உண்டு உளதாயினும் அவை இரண்டாய் பிரித்து நிற்றல் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தப்படி இந்த முக்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முக்தியில் இந்த உயிர் சிவம்னு சொல்லி ரெண்டு பொருள் இருந்தாலும் அவை ரெண்டாய் பிரிந்து நிற்றல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பிரிஞ்சு நிற்கலை. சரிங்களா? ரெண்டு பொருள் இருக்குது, சிவன். ஆனால் ரெண்டு பொருளாக இல்லாமல் அது வந்து இரண்டாய் பிரித்து நிற்றல் இல்லை. ரெண்டு பொருள் உள்ளதாயினும் இருக்கிறதுனாலும் இருக்குது, ரெண்டு பொருள் இருக்குது, ஆனால் ரெண்டாய் பிரித்து நிற்றல் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நுகர்பவன் நுகரப்படும் பொருளுக்கு வேறாய் நிற்பின் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது. இப்போ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோன்னா, நுகர்பவன் நுகரப்படும் அந்த பொருளுக்கு வேறாய் நின்னோன்னா நமக்கு இன்ப நுகர்ச்சி கிடையாது இல்லையா? இப்போ ஒரு நல்ல ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டை நாம் சாப்பிட்டா தானே, நாம் அதை டேஸ்ட் பண்ணால் தானே நம்ம நுகர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் தான் நுகர்பவன், நுகரப்படும் பொருள் எனக்கு முன்னாடி ஒரு ஃபுட்டு இருக்குன்னா இதுக்கு இதை விட்டு நான் வெளியே நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் சாப்பிடாமல் இருந்தேன் அப்படின்னா அதை நான் நுகர்ச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நுகர்பவன் நுகரப்படும் பொருளுக்கு வேறாய் நின்னால் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது. சரிங்களா? அப்போ நான் எப்போ அதோடு இருந்து நான் அதை வந்து நான் எடுத்துக்கிறணும், நான் வந்து சாப்பிட்றனோ அப்போ தான் நான் அந்த பொருளை நான் நுகர்றேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவன் அப்பொருளோடு ஒன்றுபடும் போதே இன்ப நுகர்ச்சியை தலைப்படுவான். இது உலக இன்பத்துக்கு பொருந்தும். ஆனால் முக்தியினுடைய அந்த பத்திற்கும் இது வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இன்ப நுகர்ச்சியை வந்து நமக்கு உதாரணம் காட்டினாங்க இல்லையா? நுகர்பவன் நுகரப்படும் பொருளுக்கு வேறாக இருந்தான்னா இன்ப நுகர்ச்சி அங்கே உண்டாகாது. அப்போ அவன் எப்படி இருக்கணும்? அப்பொருளோடு அவன் ஒன்றுபட்டு இருக்கணும், அப்போ தான் நுகர்ச்சியை தலைப்படுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது உலக இன்பத்துக்கும் பொருந்தும், முக்தியினுடைய விஷயத்துக்கும் பொருந்தும்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த முக்தியில் நுகர்பவனாகிய உயிர் நுகரப்படும் பேரின்ப பொருளாகிய சிவத்துக்கு வேறாய் பிரிந்து நிற்குமானால் உயிருக்கு பேரின்பம் விளையாது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் படியே நமக்கு தெரிஞ்சிட்டு இப்போ முக்தியில் கூட உயிர் வந்து இறைவனாய அந்த இறைவன்கிட்ட அந்த பேரின்ப பொருளாகி சிவத்துக்கு வேறா நின்றுனா அது எப்படி நுகர முடியாது, அந்த உயிருக்கு பேரின்பம் விளையாது. அப்போ முதல் கொள்கை கூறியபடி இந்த உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போய் விடுமானாலும் அங்கு இன்ப நுகர்ச்சி உண்டாகாது அப்படி வந்து சொல்கிறாங்க. உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றாய் போய் விடுமானாலும் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது. அப்போ சொன்னாங்க இல்லையா, ரெண்டு ஒரே பொருள்னா அங்கே இன்ப நுகர்ச்சி இல்லை. நுகர்பவனாகிய உயிரே இல்லாத போது நுகர்ச்சி எப்படி ஏற்படும்? அப்போ ரெண்டு பொருளாக இருக்கும்போது தானே அந்த நுகர்ச்சிங்கிறது வருது. ஒன்று இன்னொன்ட்ட போய் ஜீவன் வந்து சிவன்கிட்ட போய் சேரும்போது தான் அந்த பேரின்பத்தை அந்த சீவன் வந்து அடையுது. அப்போ அதை வந்து இங்கே நமக்கு காட்டுறாங்க. அப்போ இதுவரை கூறியவற்றால் முக்தியில் உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதலும் இல்லை, இரண்டாய் நிற்றலும் இல்லை என்பது நமக்கு விளங்கும். அப்போது முக்தியில் அந்த உயிர் சிவத்தோடு கலக்கும்போது அந்த உயிரானது சிவத்தோடு ஒன்றாக போகிறதும் கிடையாது, ரெண்டாய் நிற்கிறதும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதனையே ஒன்றென்று இரண்டு மில் அப்படிங்கிற தொடரால் நமக்கு ஆசிரியர் கூடுறாங்க. இப்படி இருந்தால் வேறு எப்படித்தான் எடுத்துக்கிறது இந்த விஷயத்தை அப்படின்னு பார்த்தோன்னா, சைவ சித்தம் தான் இதுக்கு நமக்கு விடையளிக்குது. எப்படி? உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல, தம்முள் இயைபில்லாத இருவேறு தன்மைப்பட்ட பொருளும் அல்ல. சரிங்களா? அப்போ உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல, தம்முள் இயைபு இல்லாத இருவேறு தன்மைப்பட்ட பொருளும் கிடையாது. சரிங்களா? அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவை இரண்டுமாயினும் இயைந்து ஒன்றாதற்கு உரியவை. இப்போ ஒரு உதாரணமாக நம்ம இப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம். உயிரும் இறைவனும் அறிவு இனத்தை சேர்ந்தவங்க தான் இல்லையா? ஆனால் உயிர் சிற்றறிவு, இறைவன் பேரறிவு. அப்போ ஒரே இனம் தானே, அறிவுங்கிற இருக்கு இல்லையா? அப்போது இவ என்ன சொல்கிறாங்க இங்கே அப்படின்னா, அவை இரண்டு ஆயினும் ஏய்ந்து ஒன்றாவதற்கு உரியவை. ஒரே இனம்தான், அறிவுங்கிற ஒரே இனம்தான். ஆனால் உயிர் சிற்றறிவு, இறைவன் பேரறிவு, அவ்வளோதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இருவேறு தன்மைப்பட்ட பொருள் இல்லை, அவை இரண்டு ஆயினும் ஏய்ந்து ஒன்றாவதற்கு உரியவை. அம்முறையில் உயிர் சிவத்தோடு இரண்டு என்று சொல்ல வாராதபடி ஒன்றி வேறு காணப்படாது நிற்கும் என்பதாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது முக்தி காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? முக்தி காலத்தில் இந்த உயிரும் சிவமும் ஒரு பொருளும் கிடையாது, தம்முள் இயைபில்லாத இருவேறு தன்மைப்பட்ட பொருளும் அது கிடையாது. சரிங்களா?
அப்போ அது ஒன்றாவதும் கிடையாது, இரண்டாக பிரிஞ்சு நிற்கதும் கிடையாது. அது ஒரு பொருளும் இல்லை, இருவேறு தன்மை போட்ட அந்த பொருட்களும் அது இல்லை அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டுறாங்க. எப்படி அதுக்கு வந்து உதாரணம் சொல்கிறாங்க. அதாவது உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றாய் நிற்றலுக்கு ஓமையாக நீரில் உப்பானது கலந்து அந்நீரோடு ஒன்றாய் நிற்றலை நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க. இப்போ தண்ணியில் உப்பு கலந்துட்டோன்னா, உப்பு நம்ம கலக்கும்போது அந்த உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, எப்படி கலந்துருக்கு அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஸோ உப்பும் நீரும் இருவேறு பொருட்களாயினும் தம்முள் ஏய்ந்து உண்டாதற்குரிய பொருட்கள். அது அதில் கரையக்கூடிய பொருள் இல்லையா, அந்த நீரில் அந்த உப்பு கரையக்கூடிய தன்மை உள்ள பொருள். அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாதற்குரிய பொருள்னு அதை சொல்கிறாங்க நமக்கு. சரிங்களா? இப்போ மேலே சொன்னாங்க இல்லையா, இந்த இடத்துல நாம் வந்து இந்த அறிவுன்னு சொல்லி எடுத்து காட்டணும். ஆனால் இங்கே வந்து எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, அந்த சிவனிடம் சீவன் வந்து கரையக்கூடியது. சரிங்களா? இப்போ ஒரு பாட்டை கேட்டால் நம்ம எப்படி மனம் கரைஞ்சிடறோம், நம்ம அந்த உயிருக்கு அந்த கரையின் தன்மை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உப்பும் நீரும் இருவேறு பொருட்கள் ஆயினும் தம்முள் ஏய்ந்து உண்டாதற்குரிய பொருள் அவை போல உயிரும் சிவமும் உள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிர் சிவத்தோடு ஒன்றாய் நிற்றலுக்கு ஓமையாக நீரில் உப்பானது கலந்து அந்நீரோடு ஒன்றாய் நிற்றலை இங்கே எடுத்து காட்டுறாங்க. அப்போ இந்த நீரில் கலந்த அந்த உப்பு வந்து கண்ணுக்கு தெரியாது, நீர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதுபோல் இந்த உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றி வேறு காணப்படாத நிற்க சிவம் ஒன்று மட்டும்தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ முக்தி காலத்தில் அந்த என்ன இந்த உப்பும் நீரும் எப்படி கலந்துருக்கு, அந்த மாதிரி தான் வந்து சிவன் வந்து சீவன் சிவத்தோடு கலந்து ஒன்றாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ உப்பு நீரும் வந்து அந்த நீரில் கலந்த உப்பு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நீர் மட்டுமே அங்கே உள்ளது மாதிரி நமக்கு தெரிகிற மாதிரி முக்தி காலத்தில் உயிர் வந்து அல்லது சிவனோடு கலந்து அது வந்து வேறுபட இல்லாமல் வேறு காணப்படாது நிற்க சிவம் ஒன்று மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எப்படி எந்த உப்பானது தண்ணியில் கலந்து வெறும் உப்பு தண்ணி மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுது, தண்ணி மட்டுமே, அது மாதிரி. அப்போ உப்பும் நீரும் ஏய்ந்துள்ள நிலையில் அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா? இப்போ உப்பு தண்ணியை நம்ம என்ன சொல்லுவோம், உப்பு கடல் உப்பு நீர் அப்படின்னு நம்ம ரெண்டு பொருளாக சொல்லுவோமா, அல்லது ஒரு பொருள் உப்பு தண்ணின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு அவங்க கேட்காங்க. உப்பும் நீரும் ஏய்ந்துள்ள அந்த நிலையில் அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா? உப்பு அடியோடு இல்லாமல் கெட்டொழியுமாயின் ஒன்று என்று சொல்லிவிடலாம். உப்பே அதில் மொத்தமும் போயிட்டுன்னா நம்ம வந்து ஒரு பொருள் தான் இருக்குது, தண்ணி மட்டும் இருக்குது நம்ம சொல்லிடலாம். ஆனால் உப்பு கெடாமல் அங்கே நிற்கிது இல்லையா, கரைஞ்சாலும் அந்த தன்மை அங்கே இருக்குது. அப்போது நீரில் உள்ள அந்த உவர்ப்பு சுவையானது நீங்காமையினால் உப்பாகிய பொருள் அங்கே கெடாமல் உள்ளது அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. அதனால் அதனை ஒன்று அப்படி அதனை வந்து ஒன்றுன்னு சொல்கிறதும் பொருந்தாது. ரெண்டு பொருள் இருக்குது, கலந்து ஒன்றாக தெரியுது நமக்கு. சரிங்களா? அப்போ இனி இரண்டு என்று சொல்ல வேண்டுமாயின் என்ன எப்படி இருக்கணும், உப்பு தனது கட்டித்தன்மை நீங்காமல் நீருக்கு வேறாக அது நிற்கணும். இப்போ ஒரு உப்பு கல்லுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம சால்ட்டு பவுடரை தண்ணியில் போட்டால் டக்குன்னு கரைஞ்சிடும். இதே நேரத்தில் நம்ம வந்து ராக் சால்ட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், கல் உப்பு, அது டக்குன்னு கரையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அதை மாதிரி தண்ணியும் அந்த உப்பு கட்டித்தன்மையிலேருந்து மாறாமல் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இது வந்து வேறு வேறு பொருள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது உப்பு தனது கட்டித்தன்மை நீங்காமல் நீருக்கு வேறாய் நிற்றல் வேண்டும். அப்போ தான் நீர் உப்பு ஆகிய இரண்டு அங்கே உள்ளதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் உப்பு அவ்வாறு தனியே நிற்றலின்றி தனது கட்டித்தன்மை நீங்கி நீரோடு வேறற நிற்கிறது. எனவே அதனை இரண்டு என்று சொல்வதும் பொருந்தாது. சொன்னாங்க இல்லையா, முக்தி காலத்தில் சீவன் வந்து சிவனோடு சேரும்போது அது ஒன்றாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரெண்டாய் பிரிந்து நிற்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அது வந்து கலப்புனால அது ஒன்றுபட்டு நிற்கிது. அப்போ வந்து அந்த இடத்துல சீவன் தெரியாது, சிவன் ஒன்றே இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி உப்பானது நீரில் கலந்து இருக்கு, தண்ணி மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அதே மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இப்போ ரெண்டும் வந்து ஒரே பொருள் அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. உப்பு நீரும் ஒரே பொருள் நம்ம சொல்ல முடியுமா? அப்படியே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே உப்பு தன்மை அங்கே இருக்குது. சரி, அப்போ இது வேறுன்னு நம்ம சொல்ல முடியுமா? உப்பு வேறு, அந்த தண்ணி வேறுன்னு சொல்ல முடியுமா? எப்போ சொல்ல முடியும்? அந்த உப்பு வந்து தன்னுடைய அந்த கட்டித்தன்மையை வந்து நீங்காமல் அப்படியே கடந்தால் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே தான் கரைஞ்சிருக்கு. அப்போ அந்த உயிரும் கரையும் தன்மை உடையது. அப்போ முக்தி காலத்தில் இந்த சிவனோடு கரைந்து அந்த ஒன்றாகி சிவன் மட்டுமே உள்ளது போல்
நமக்கு தோன்றும். அதை தான் அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுபோல தான் முக்தியில் உயிரும் சிவமும் ஏய்ந்துள்ளன. அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா? சிவத்தை அணைந்த உயிர் கெட்டொழியுமாயின் ஒன்று என்று சொல்லிவிடலாம். அப்போ ரெண்டும் ஒன்றாயிட்டு அங்கே சீவனே இல்லை அப்படின்னா அந்த அங்கே உயிரே இல்லை அப்படின்னா அந்த உயிர் அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த உப்பானது நீரில் கலந்துருக்கும்போது உப்பினுடைய தன்மை இந்த நீரில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி சீவன் வந்து சிவனோட கலந்துருக்கும்போது வெறும் சிவன் மாதிரி நமக்கு தெரியும், சிவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அங்கே ஒன்றுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சீவன் அதில் கலந்து இருக்குது, கரைஞ்சி இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ உயிர் வந்து கெடாமல் அங்கே நிற்கிது. எப்படி உப்பினுடைய தன்மை கெடாமல் தண்ணியில் இருந்ததோ அதே மாதிரி சிவனில் கரையாமல் தன்னுடைய தன்மையில் அது வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ சிவம் வந்து இன்பத்தை தரும் பொருளாய் நிற்க, உயிர் வந்து இன்பத்தை பெறுபவனாய் நிற்றல் நீங்காமையால். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த சிவம் வந்து இன்பத்தை தரும் பொருளாய் அங்கே நிற்கிது, உயிர் வந்து இன்பத்தை பெறுபவனாய் நிற்றல் வந்து அப்படியே நிற்கிறனால அல்லது நீங்காமையினால் உயிர் அங்கே கெடாமல் உள்ளது என அறியலாம். ஒன்று கொடுத்துட்ருக்கு, ஒன்று வாங்கிட்டுருக்கு. அப்போ அந்த நிலை தான் அங்கே இருக்குது. அப்போ வந்து இது வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்கறது அல்லது இன்பத்தை பெறுவதாய் நிற்றலுங்கிறது நீங்காதனால அது நடந்துகிட்டு இருக்கனால தான் நாம் என்ன சொல்கிறோம், உயிர் வந்து கெடாமல் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லையா? அந்த ரிசீவ் பண்ணலை அப்படின்னா அங்கே ஒரு பொருள் தான் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் பார்க்க நமக்கு அந்த அந்த சிவன் மட்டுமே உள்ளது போல் நமக்கு தெரியுது. ஆனால் சிவனுடைய தன்மை அங்கே கெடாமல் இருக்குது. என்னது, கொடுக்குற இன்பத்தை வாங்கி கொண்டு இருக்குது அந்த நிலையில். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உயிர் இன்பத்தை பெறுபவனாய் நிற்கிறனால உயிர் அங்கே கெடாமல் உள்ளது அப்படிங்கிறத நாம் அறியலாம். எனவே அதனை ஒன்று என்று பொருந்தாது. பார்க்க தெரியும், ஆனால் ஒன்று கிடையாது. உப்பு கலந்த நீர் வெறும் தண்ணி தான் நமக்கு தெரியும், சுவைச்சு பார்த்தா உப்பு தண்ணி இல்லையா? அப்போ அந்த உப்பினுடைய தன்மை எங்கே கெடாமல் இருக்கிறனால தான் உப்பு தண்ணின்னு நம்ம சொல்கிறோம் வாயில் விட்டு பார்த்துட்டு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இனி இரண்டு அப்படின்னு சொல்லணுமா, இரண்டு அப்படின்னு சொல்ல வேண்டுமா? உயிர் தனது ஜீவத்தன்மை நீங்காமல் சிவத்துக்கு வேறுபட்டு நிற்றல் வேண்டும். இப்போ அந்த உயிர் தன்னுடைய தன்மை நீங்காமல் அங்கே நிற்கி இல்லையா? ரெண்டாக இருந்தது அப்படின்னு ரெண்டாக இருக்கும்னு சில மேலே சொன்னாங்க இல்லையா, ஒரு அந்த இருமை கொள்கை. அதுபடி நம்ம பார்த்தோம்னா அப்போ என்ன அர்த்தம், உயிர் தன்னுடைய ஜீவத்தன்மை நீங்காமல் சிவத்துக்கு வேற அது நிற்கணும். அப்படின்னா தான் ரெண்டு பொருள்னு சொல்ல முடியும். எப்படி இந்த உப்பு வந்து கரையாமல் தன்னுடைய அந்த நிலையில் வந்து இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? உப்பு வந்து கட்டித்தன்மை வந்து நீங்காமல் தண்ணி வேற உப்பு வேற அப்படின்னு இருந்தால் ரெண்டு பொருள் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, உயிர் தன்னுடைய ஜீவத்தன்மை நீங்காமல் சிவத்துக்கு வேறுபட்டு நின்னால் ரெண்டு பொருள் நம்ம வந்து சொல்லலாம். அப்பொழுது தான் உயிரும் சிவமும் ஆகிய இரண்டும் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் உயிர் அவ்வாறு தனியே நிற்றல் இன்றி தனது சீவத்தன்மை நீங்கி சிவத்தோடு வேறற நிற்கிறது. தன்னுடைய சீவத்தன்மை நீங்கி சிவத்தோடு வேறற நிற்குது. எனவே அதனை இரண்டு என்று சொல்வதும் பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தன்னுடைய தன்மை கெடாமல் இருக்குது, ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவத்தன்மை நீங்கி சிவத்தோடு அது நிற்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து உயிர் கெடாமல் இருக்குது, ஆனால் தன்னுடைய தன்மை இழந்து சிவனோடு சேர்ந்துருக்கு, ஆனால் உயிர் கெடாமல் இருக்குது அந்த இடத்துல. அதுதான் அங்கே முக்கியம். சரிங்களா? அப்போ அதனால் இதை வேறு பொருள்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ரெண்டு கொள்கையை பற்றி திரும்பவும் சொல்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? ஒன்றும் சொல்ல முடியாது, ரெண்டுன்னு சொல்ல முடியாது. முக்தி காலத்தில் ரெண்டும் அந்த சீவனானது சிவனோடு கலப்புனால அது வந்து பிரிக்க வாராமல் அது வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஆனால் உயிர் அவ்வாறு தனியே நிற்றலின்றி தனது ஜீவத்தன்மை நீங்கி சிவத்தோடு வேறறு நிற்கிறது. எனவே அதனை இரண்டு என்று சொல்வதும் பொருந்தாது. இவ்வாறு உயிரும் சிவமும் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் நிற்கும் முறைமையே ஒன்றென்று இரண்டும் இல் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த பாட்டில் சொன்னதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ உண்மையாகவே அங்கே முக்தி காலத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, உயிர் சிவம் என பொருள் இரண்டு உளதாயினும் அவை இரண்டாய் பிரித்து நிற்றல் இல்லை. சரிங்களா? அங்கே பிரித்த நிரல் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்முறையில் உயிர் சிவத்தோடு இரண்டு என்று சொல்ல வராதபடி ஒன்றி வேறு காணப்படாது அது நிற்கும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ முக்தியில் வந்து உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதலும் இல்லை, இரண்டாய் நிற்றலும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதை ஒன்றும் சொல்ல முடியாது, ரெண்டுன்னு சொல்ல முடியாது
இப்போ ஒன்று அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய அந்த கட்டித்தன்மை வந்து அது வந்து அங்கே அந்த அதனுடைய தன்மை நீங்காமல் இருக்குது. இப்போ உப்புனுடைய அந்த தன்மை நீங்காமல் இருக்குது. அந்த தண்ணியில் உப்பு தண்ணியாகவே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சீவன் வந்து சிவனோடு முக்தி காலத்தில் கலக்கும்போது அந்த சீவனினுடைய அந்த ஒரு உயிர்னு சொன்னாங்க இல்லையா, அந்த உயிர் வந்து கெடாமல் நிற்கிது. சரிங்களா? உயிர் கெடாமல் நிற்கிது. உயிர்ங்கிறது இருக்குது, கெடாமல் நிற்கிது, அவ்வளோதான். ஆனால் இருக்குது அது. அப்போது அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ ரெண்டும் நம்ம சொல்லலாமா? இப்போ முத்தியில் வந்து சிவனும் ரெண்டாக இருக்குது, தனியாக இருக்குது அப்படி சொல்ல முடியுமா? அப்படின்னா அதுவும் நமக்கு முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு பொருள் அப்படின்னு ஏன் சொல்ல முடியாது? அது வந்து தன்னுடைய தன்மை, அந்த இப்போ அந்த உப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்புக்கு தன்னுடைய கட்டித்தன்மை நீங்காமல் அது இருந்தால் தான் ரெண்டும் சொல்ல முடியும். இது கலந்துல இருக்குது. அதே மாதிரி முக்தியில் வந்து உயிர் வந்து அந்த சிவனோடு கலந்துருக்கு. தன்னுடைய சீவத்தன்மையை இழந்து சிவனோடு கலந்திருந்தாலும் உயிர் கெடாமல் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, ரெண்டுன்னும் சொல்ல முடியாது. அதுக்கும் காரணம் சொல்லுவாங்க அவங்க. சரிங்களா? எப்படித்தான் இருக்கும் அப்படின்னா, அந்த முக்தி காலத்தில் அந்த உயிரானது சீவனானது சிவனோடு அது வந்து கலப்பினால் அது வந்து பிரித்தறிய வாராமல் அது வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு அங்கே சொல்ல வராங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ இது வந்து அந்த சுச்சுவேஷன் அது எப்படி நிலையில் இருக்குங்கிறதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் நமக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா ஒருமை கொள்கை இருமை கொள்கையெல்லாம் இங்கே சங்கரருடைய கொள்கைகள், துவைதம், மத்துவருடைய கொள்கை இதெல்லாம் வந்து இருக்கிறனால அதையெல்லாம் சொல்லி நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உண்மையாகவே வந்து என்ன அப்படின்னா, உயிர் வந்து ஒருமை கொள்கையை வந்து அவங்க மறுத்து சொன்னாங்க, இருமை கொள்கையை வந்து அவங்க மறுத்து சொன்னாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றி வந்து வேறு காணப்படாது நிற்க சிவம் ஒன்றுமே உள்ளது போல தான் நமக்கு தோணுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரெண்டு ஒரு பொருளானும் இல்லை, இரண்டொன்னும் நம்மளால் அது வந்து சொல்ல முடியாது. இப்போ முக்தியில் உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதனும் இல்லை, இரண்டாய் நிற்றலும் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ வந்து ரெண்டும் வந்து கலந்துருக்கு. கலப்பினால் அது பிரிக்க வராமல் அது வந்து கலந்துருக்கு, ஒன்றாக இருக்குது. ஆனால் அந்த உயிர் வந்து கெடாமல் இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் உயிர் தன்னுடைய ஜீவத்தன்மையை இழந்து, சீவனானது தன்னுடைய அந்த சீவத்தன்மையை இழந்து சிவத்தன்மையோடு கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. முக்தி காலத்தில் உயிர் வந்து சிவத்தோடு எப்படி வந்து கலந்துருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ். Yes, masters. Thank you, masters.